சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் 2 ரயில்கள் நிரந்தரமாக கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது. அதே போலவே திருநெல்வேலி, புனலூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் இயக்கப்படும் ரயில்கள் இனி கன்னியாகுமரி வரை செல்லும். இதே போலவே நாகர்கோவில், திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மும்பை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களின் முனையமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. CSMT அதே போலவே தாதர் போன்ற நிலையங்கள் செல்லக்கூடிய ரயில்கள் இனிமேல் லோகமானிய திலக் டெர்மினஸ் செல்ல இருக்கிறது. இதே மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 3 எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு LHB பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோல. சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்பட்டு வந்த 3 சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களானது தற்போது தற்காலிகமாக கன்னியாகுமரி வரை இயக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் 2 ரயில்கள் நிரந்தரமாக கன்னியாகுமரி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், கடந்த ஆண்டு நடைபெற்ற IRTTC பரிந்துரை கூட்டத்தில் இதற்கான பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. ஒரு ரயில் மட்டும் தொடர்ந்து நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 22657, 22658 தாம்பரம் நாகர்கோவில் ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ் இனி தாம்பரம் கன்னியாகுமரி ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ். இதே போலவே ட்ரெயின் நம்பர் 12667, 12668 என எழும்பூர் நாகர்கோவில் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் தற்காலிகமாக தாம்பரத்திலிருந்து இயங்குகிறது. இந்த ரயிலும் இனிமேல் தாம்பரம் டு கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் வீக்லி ரயிலாக இயங்க இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரல் இருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் ஒரு வாராந்திர ரயிலும் இப்போது கன்னியாகுமரி வரை செல்கிறது. அது டெம்பரரி எக்ஸ்டென்ஷன் தான், அது பெர்மனன்ட்டா இப்ப பண்ணல. இப்போவுமே இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே கன்னியாகுமரி இருந்து ஆரிஜினேட் ஆயிட்டு இருக்குது. பட் அது பாத்தீங்கன்னா டெம்பரரி அப்படிங்கிற பேசிஸ்ல ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. இப்போ அது பெர்மனன்ட்டா கன்னியாகுமரி வரைக்கும் ஆபரேட் பண்ண போறாங்க. தாம்பரம் டு கன்னியாகுமரி, சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி அப்படி ஆபரேட் ஆக போகுது. இனிமேல் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிக்கெட் கிடைக்கலனாலும் நீங்க டைரக்டா கன்னியாகுமரி போறதுக்கு வீக்லி 4 டேஸ் இந்த ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமல்லாமல் 56707, 56708 திருநெல்வேலி நாகர்கோவில் பேசஞ்சர் ரயிலும் நிரந்தரமாக கன்னியாகுமரி நீட்டிச்சிருக்காங்க. அதே போல ஒரு மார்க்கத்தில் இயக்கப்பட்டு வந்த 56705 புனலூர் நாகர்கோவில் பேசஞ்சர் ரயிலும் கன்னியாகுமரிக்கு செல்லும். இதெல்லாமே முன்னாடி பாத்தீங்கன்னா டெம்பரரியா கொடுத்திருந்தாங்க. எல்லாமே இப்போ கன்னியாகுமரிக்கு தான் போயிட்டு இருக்குது. பட் அந்த டெம்பரரி அப்படிங்கறத இப்போ பெர்மனன்ட்டா மாற்றி அமைச்சிருக்காங்க. இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் திருப்பதி, ராமேஸ்வரம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயில்களுக்கு நவீன LHB வகையிலான பெட்டிகள் வழங்கப்படுகிறது. 16780, 16779 ராமேஸ்வரம் திருப்பதி மற்றும் 22621, 22622 ராமேஸ்வரம் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் 2 ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும். இந்த ரயில்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து LHB பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து மார்ச் 26ஆம் தேதியிலிருந்தும் திருப்பதியிலிருந்து மார்ச் 27ஆம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும். அதே போலவே கன்னியாகுமரி ரயிலுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து மார்ச் 28ஆம் தேதியிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்து மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. மாற்றியமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறையின்படி 3 AC 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLR, ஒரு EOG சேர்த்து மொத்தமாக 17 LHB பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க இருக்கிறது. ஐசிஓ பொறுத்த வரைக்கும் 9 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. LHB மாறும்போது ஒரு ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆகி 8 ஸ்லீப்பரோட ரன் ஆக போகுது. இதே போல தான் ட்ரெயின் நம்பர் 16765, 16766 தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கும் LHB பெட்டிகள் வழங்கப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து மார்ச் 26ஆம் தேதியிலிருந்தும் மேட்டுப்பாளையத்திலிருந்து மார்ச் 27ஆம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரும். இந்த ரயிலுக்கும் ஒரே ஒரு ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஐசிஎஃப்ல 18 ஓடும் போது LHB மாறும்போது 17 கம்பார்ட்மெண்டோட ரன் ஆக போகுது. மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறையின்படி ஒரு AC 2 டயர், 2 AC 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு SLRD, ஒரு EOG சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகளுடன் இயங்கும். இவ்வாறு மார்ச் இறுதியிலிருந்து இந்த 3 ரயில்களுக்குமே LHB பெட்டிகள் நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதே போலவே நாகர்கோவில், திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து மும்பை செல்லக்கூடிய ரயில்களின் முனையமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது மும்பை CSMT, தாதர் போன்ற நிலையங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இனிமேல் லோகமானிய திலக் டெர்மினஸ் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறது. ஷார்ட்டா பாத்தீங்கன்னா LTT சொல்லுவாங்க. அதுல 2 ரயில்கள் பாத்தீங்கன்னா ஒன்று 16351, 16352 நாகர்கோவில் மும்பை பாலாஜி எக்ஸ்பிரஸ் மற்றும் 16339, 16340 நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ் வயா சேலம். இந்த 2 ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும். வாரத்தில் 6 நாட்கள் நாகர்கோவிலையும் மும்பையும் இந்த ரயில்கள் இணைத்து வருகிறது. இந்த ரயில்கள் மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் நிலையத்திற்கு இப்போது வரை சென்று வருகிறது. இனிமேல் இந்த ரயில் CSMT செல்லாமல் லோகமானிய திலக் டெர்மினஸ் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த ரயில்கள் இயங்கும், அங்குதான் சென்று சேரும். அதே போல இந்த ரயில் ஓடாத ஒரு நாள் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ரயில் பாத்தீங்கன்னா இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினும் மும்பை CSMT போகாது. அந்த ட்ரெயினும் இனிமேல் லோகமானிய திலக்ல இருந்து ஆபரேட் பண்ண போறாங்க. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர், பாலக்காடு இந்த ரூட்ல ரன் ஆகுது. அது ஒரு வீக்லி ட்ரெயின். நாகர்கோவில்ல இருந்து போறது 6 நாள்னா அது ஒரு நாள் சேர்த்து மொத்தமா 7 நாள் ஒரே ஷெட்யூல் போட்டிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இருந்து. இதே போல மற்றும் ஒரு முக்கியமான ரயிலும் ட்ரெயின் நம்பர் 22629, 22630 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் கொங்கன் வழியாக செல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில். வாரத்துல ஒரு நாள் மட்டுமே ஓடுகிறது. இந்த ரயில் தாதர் வரைக்கும் போனதுனால இந்த ரயிலுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 15 பெட்டிகள் மட்டும் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெயின் லோகமானிய திலக் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதுனால இந்த ட்ரெயின்ல அடிஷனல்
அடிஷனல் கம்பார்ட்மெண்ட் ஆட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. இது தொடர்பான ஒரு பரிந்துரை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு கடந்த ஆண்டு அனுப்பப்பட்டது. அதாவது தாதர் செல்லாமல் மும்பை எல்டிடி சென்று இந்த ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கையை 15 22 உயர்த்துவதற்கான ஒரு பரிந்துரை அனுப்பினாங்க. அதற்கு இப்போது ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இப்போது எல்டிடி செல்வதனால இந்த ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி லோகமானிய திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாறி இருக்கிறது. இதற்கும் தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த மாற்றம் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்கிற ஒரு அறிவிப்பை மிக விரைவில் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக வெளியிடுவார்கள். தற்போது இதற்கு ஒப்புதல் கிடைத்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ்ல கூடுதல் பெட்டிகள் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் தற்போது கிடைத்திருக்கிறது இந்த டெர்மினல் சேஞ்சஸ்னால. இந்த ஒரு வீடியோல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.